Welcome to Kana, Episode 9, Online International Dance Festival. I would like to take this opportunity to thank our wonderful collaborators, Tokyo Tamil Sangam TV and Lisha Literary Club Singapore. With these marvelous collaborators, Kana was able to reach vast audience around the globe. Without further delay, let us start today's episode. Today's episode guest talk is a continuation from last week. Our guest is the world-renowned percussion artist Sarvesh Karthik. Without further delay, let us hear further from Sarvesh. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் வாத்தியம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வாத்தியம்ஸ். ஏன்னா இது வேற எதுவும் கிடையாது, வெறும் ஒரு மண் பானை, அவ்வளவுதான். அவ்வளோ ஒரு சின்ன ஒரு மண் பானையில வாசிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எந்தூசியாசம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த கட்டம் வாத்தியம். கட்டம் ஒரிஜினலி இட் வாஸ் இட் இஸ் அ ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு நாட்டுப்புற பாரம்பரியத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த கடம். இப்ப நாட்டுப்புறத்துல பாத்தீங்கன்னா அப்படி வாசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு போவாங்க. அது மாதிரி கட்டம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன்ல இருந்து கர்நாடிக் மியூசிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கட்டம்ங்கிறது. ஸோ கட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஹம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் ஜஸ்ட் நம்ம நார்மல் தண்ணி பிடிக்கிற பானை மாதிரி தான் இருக்கும் பாக்கிறதுக்கு. ஆனா தண்ணி பிடிக்கிற பானையை விட ஆல்மோஸ்ட் 2-3 மடங்கு வெயிட்டா இருக்கும் கடம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட மேக்கிங்கை பத்தி சொல்லிட்டு அது ஏன் இவ்வளோ வெயிட்டா இருக்கு, ஏன் இவ்வளோ இந்த டோனல் குவாலிட்டி இருக்குங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். வண்டல் மண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த ரிவருக்குள்ள, ரிவரோட அடியில, ரிவர் பெட்ல இருக்கிற வண்டல் மண்ணை கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு அதையும் ஃபைன் பவுடரா சலிச்சு அதை தண்ணி ஊத்தி அதை களிமண்ணா அதை பிசைஞ்சு அதுல நம்ம யூஸ்வலா நார்மல் பானை பண்றது பார்த்திருப்பீங்க, சக்கரம் மாதிரி சுத்தி அதுலதான் நம்ம வடிவு நம்ம வடிவமைப்பாங்க, பானை மாதிரி செய்வாங்க. அதே முறையில தான் இந்த கடமும் செய்யப்படுது. ஆனால் இந்த கடத்தோட களிமண்ணை பிசையும் போது கொஞ்சம் ரெட் லெட், அப்படி செந்தூரம்னு சொல்லுவாங்க, ரெட் லெட், கொஞ்சம் அயன் ஃபைலிங்ஸ், கொஞ்சம் மேங்கனீஸ், அது மாதிரி நிறைய மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ள ஆட் பண்ணி, அஃப்கோர்ஸ் அந்த வண்டல் மண்ணே நிறைய ரொம்ப மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மண்ணாதான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வண்டல் மண்ல இன்னும் கொஞ்சம் அயன் ஓரோ இல்ல ரெட் லெட்டோ அந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் ஆட் பண்ணி அதோட பிசைஞ்சு அதுல பண்ணக்கூடிய பானை தான் இந்த கட்டம். கட்டமும் ஒரு ஸ்ருதி வாத்தியம் தான். கட்டம்ங்கிறது ஸ்ருதி வாத்தியம்ங்கிறது எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்னா, இப்ப கடம்ங்கிறது பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கும். இந்த சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே டோனா இருக்கணும். அந்த ஒரே டோனா இருந்தா தான் கடத்தை நம்ம கச்சேரிக்கு யூஸ் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே சவுத் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது மிருதங்கம், கஞ்சீரா, கட்டம், மோர்சிங் அப்படின்னு டிஃப்ரெண்ட் சவுத் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ட்ரெடிஷ்னலி ஒரு வட இந்திய இன்ஸ்ட்ருமெண்ட், நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால ப்ராமினென்டா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தப்லா. ஆனால் தப்லாங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஹாஸ் பிகம் வெரி ப்ராமினென்ட் தட் அத சவுத் இந்தியன் ட்ரெடிஷனுக்கும் மருவி இங்க மிருதங்கத்தோட சேர்ந்தும் வாசிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. மிருதங்கத்தோட சேர்ந்து as a separate presentation வாசிக்கும் போது ஜுகல்பந்தி அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் பர்கஷன் கான்ஃப்ளூயன்ஸா ஜுகல்பந்தி இல்லைன்னா ஃபியூஷன் அப்படின்னு வாசிக்கிறாங்க. ஆனால் ப்ராப்பர் கச்சேரிகள், ப்ராப்பரா
ஒரு கர்நாடிக் கச்சேரியிலேயே தபலாவையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பேர் வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தபலாங்கிறது பாத்தீங்கன்னா மிருதங்கத்துக்கு ரொம்ப சிமிலரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டோனல் வைஸ். பட் மிருதங்கத்தை விட ஒரு ஆக்டேவ் ஹையர். மிருதங்கம் வந்து அந்த ஸ்ருதியில இருக்குன்னா தபலா வந்து சா ஒரு ஆக்டேவ் ஹையரா இருக்கும் ஸ்ருதி. அண்ட் தபலா பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் பார்ட்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. இது ரைட் ஹேண்ட், இது கரணைன்னு சொல்லுவோம். இது வந்து பாயா, தாயா பாயா. தாயாங்கிறது ரைட்டு, பாயாங்கிறது லெஃப்ட். இது கரணைன்னு சொல்லுவோம், இது டகான்னு சொல்லுவோம். வேரியஸ் நேம்ஸ் இருக்கு. சோ இது மேக்கிங் பாத்தீங்கன்னா it is made out of goat skin in a similar fashion. லைக் எப்படி மிருதங்கம் பண்ணுவாங்களோ மிருதங்கத்துக்கு பண்றதுக்கு அதே சிமிலர் ஃபேஷன்ல தான் தபலாவும் பண்ணுவாங்க. தபலாவோட டகாவோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காப்பர்லயோ இல்ல பிராஸ்லயோ இல்ல ஸ்டீல்லயோ அந்த மாதிரி டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ்ல டகா பண்ணுவாங்க. ஒரிஜினலி டகா எல்லாம் வந்து கிளேல பண்ணதா கேள்விப்பட்டிருக்கேன். கிளேல மண்ணுல பண்ணதா தேர் ஆர் அனெக்டோட்ஸ். ஆனா காலப்போக்குல அது வந்து மெட்டலா மாறி இப்போ மெட்டல் தான் ரொம்ப ப்ராமினென்ட்டா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து மேட் அவுட் ஆஃப் வுட். இந்த ஷீஷம் வுட் சொல்லுவாங்க. ஷீஷம் வுட் தான் ரொம்ப ப்ராமினென்ட்டா யூஸ் பண்ணக்கூடியது. ஷீஷம் வுட்ல அதே மாதிரி ஸ்கின் யூஸ் பண்ணி கோட் ஸ்கின்னும் சில சமயம் கவு ஸ்கின்னும் யூஸ் பண்ணி மிருதங்கத்துக்கு சிமிலரா தான் இது மேக் பண்ணுவாங்க. இதோட ரோப் பாத்தீங்கன்னா இதுவும் அனிமல் ஸ்கின் தான். எருமத்தோல், மாட்டுத்தோலோ எருமத்தோலோ யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் மாட்டுத்தோலோ எருமத்தோலோ யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மிருதங்கத்துக்கும் இதுக்கும் டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிமிலரா இருக்கும். பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்குமே தவிர அதுக்குன்னு உண்டான யூனிக்னஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியும். இப்ப மிருதங்கத்திலே இப்ப நம், தின், சாப்பு, கி, ட, தும், தா அப்படின்னு வாசிப்போம். ஆனா இதுல வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். ஆனா டோனல் வைஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நா, தின், தா, தின், தே, தே, கே, தா அப்படின்னு அப்படி எப்படி நம்ம மிருதங்கத்தை பத்தி நம்ம மிருதங்கத்தை வாசிக்கிறதுக்கு சொல்ற சொற்களுக்கு வந்து கொன்னக்கோல்னு சொல்றோமோ இதுக்கு வந்து போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வாசிக்கிறத வாயால சொல்றதுதான். ஆனா ரெண்டுத்துக்குமே டிஃபரெண்ட் ட்ரெடிஷன்ஸ் இருக்கிறதுனால அதோட அப்ளிகேஷன் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ நம்ம இப்போ ஒரு ஹிந்துஸ்தானி ஸ்டைல்ல தபலா வாசிக்கணும்னா இப்படி தீன் தாள் அந்த மாதிரி நிறைய தாள்ல வாசிப்பாங்க. ஆனா மிருதங்கத்தோட எப்படி பேட்ச் பண்ணி வாசிக்கிறது? இப்போ தபலால சாப்புங்கிறது கிடையாது. சாப்புங்கிறது வாசிக்க முடியாது. இருக்கு, நான் இருக்கு, தின் இருக்கு. இந்த டோனல் வேரியேஷன்ஸ் வச்சுட்டு மிருதங்கத்தோட எவ்வளவு க்ளோஸா பேட்ச் பண்ணி வாசிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சவுத் இந்தியன் கச்சேரிகளுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்போ மிருதங்கத்துல ஒரு சொல் இருக்கு, தீப் தாம் தக தக தரிகிடதக குந்தான் தக தக தரிகிடதக. அத வந்து தீப் தாம் தக தக தரிகிடதக மிருதங்கத்துல வாசிக்கும் போது அப்படி வாசிப்போம். ஆனா தபலால வாசிக்கும் போது அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது மாதிரி மாடிஃபை பண்ணி மிருதங்கத்தோட எவ்வளவு நம்ம ஒட்ட முடியுமோ அவ்வளவு ஒட்டி வாசிச்சா இந்த சவுத் இந்தியன் கச்சேரிகளுக்கு தபலா வந்து பிகம்ஸ் அ வெரி ஆசம் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்கோர்ஸ் தபலாங்கிறது வடநாட்டு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும், இன்ஸ்ட்ருமெண்ட் என்னதான் வடநாட்டு ட்ரெடிஷன்ல இருந்தாலும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்
அதோட பிரசன்டேஷனை வந்து நம்ம சவுத் இந்தியன் சிஸ்டமுக்கும் யூஸ் பண்ண முடியும். அதை நிறைய பேர் யூஸ் பண்ணி வாசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. வடநாட்டு மியூசிஷியன்ஸும் நம்மளோட சிஸ்டம் எடுத்து அதை வந்து அவங்க தபலால அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதையும் பிரசித்தமா அவங்களோட ட்ரெடிஷன்லயே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிருதங்கம் ஆகட்டும், கஞ்சிராவாகட்டும், கடம் ஆகட்டும், மோர்சிங் ஆகட்டும், தபலாவாகட்டும், தவில் ஆகட்டும், எந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் அது வந்து ரொம்ப காலமா அதை யூஸ் பண்ணி அது இட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் ட்ரெடிஷன். அவர் ட்ரெடிஷன் இன் த சென்ஸ் அவர் கண்ட்ரிஸ் ட்ரெடிஷன்ஸ், த வேர்ல்டு ட்ரெடிஷன். அது வந்து அதுக்குன்னு ஒரு நேம் வந்து அதுக்கு கிடைச்சாச்சு. ஆனாலும் நிறைய நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்ப எலக்ட்ரானிக்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ ஹேண்ட்சானிக்னு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய நியூ இனோவேஷன்ஸ், நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கம்மிங் அவுட். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது என்னுடைய பங்கு, என்னோட சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இனோவேஷன் ஐ ஹவ் ட்ரைடு. அந்த இனோவேஷனோட பேர் தான் டொவிலங்கம் அப்படிங்கிறது. டொவிலங்கம் அப்படிங்கிற பேரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி டொவிலங்கம் உருவான கதையை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இப்ப இந்த மிருதங்கம் பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு மிருதங்கமா இருந்ததுதான். இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா? இது நான் சின்ன பிள்ளையில மிருதங்கம் கத்துக்க ஆரம்பிச்ச போது எனக்கு பிராக்டிஸுக்காக எனக்கு கிடைச்ச ஒரு மிருதங்கம். அண்ட் இந்த மிருதங்கம் வந்து பழனி சுப்பிரமணிய பிள்ளை, நான் கிரேட் மிருதங்க மாஸ்ட்ரோ சொன்னேன் இல்லையா, அவர் யூஸ் பண்ண இந்த மிருதங்க கட்டை அது எனக்கு என்னோட ரிலேட்டிவ் மூலியமா கிடைச்சது. அதுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சைஸ் கரெக்டா இருந்துச்சு, நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வளர்ந்துட்டேன், மிருதங்க சின்னதா அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது மிருதங்கம் வந்து மிருதங்கமா வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் இது ரொம்ப பாரம்பரியமா வர கட்டை, ரொம்ப பழைய கட்டை அப்படிங்கிறதுனால எனக்கு இதை வந்து என்ன சொல்றது, ஒரு அப்படியே சும்மா யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கலாம், வீட்டுல பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு மனசு வரல. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அதோட ஜீவன் வந்து இருந்துகிட்டே இருக்குங்கிறது நான் நம்புறேன். அதனால நான் என்ன யோசிச்சேன், சரி மிருதங்கம் தான் இது பண்ண முடியல, வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணி நம்ம இதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிருதங்க ரிப்பேர் பண்றவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு நாம சங்கீர்ணத்துக்கு வாசிக்கிற மாதிரி டோல்கி இல்லைன்னா டோலக் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இல்ல டோல்கி பண்ணணும்னா இந்த வாய் அளவு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும், அப்பதான் டோல்கி பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்காக நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வாய் அளவு குறுகல் பண்ணணும்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ டோல்கி ரூல் அவர் ஆயிடுச்சு. சரி டோலக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு டோலக் பண்ண முடியாது, ஏன்னா டோலக் பண்றதுக்கு வுட்டு வந்து ரொம்ப தின்னா இருக்கணும் அப்படி எப்படி சொன்னாங்க. அப்பதான் அதுக்கேற்ற ஸ்கின் போட்டா அதுக்கேற்ற சவுண்ட் வரும் அப்படி சொன்னாங்க. ஸோ டோலக்கும் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து இதுல ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்த போது திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கும் என்னோட மிருதங்க ரிப்பேர் பண்றவர் 2 பேருக்கும் சேர்ந்து ஐடியா வந்த போது, என்னோட மிருதங்க ரிப்பேர் பண்றவர் அவர் வந்து ரொம்ப கிரேட் ஆர்டிசான். அவர் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் பேர் வந்து ஆரோக்கியம்னு பேரு. அவரும் நானும், ஆரோக்கியம் சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா எனக்கு ஒரு தாட் வந்தது, மிருதங்கம் மாதிரியே ஒரு ஸ்கின் மூட் அடிச்சிருங்க, இந்த ஸ்கின்னுக்கு பேரு மூட்டுன்னு சொல்லுவோம், மிருதங்கம் மாதிரியே மூட் அடிச்சிருங்க, ஆனா மிருதங்கத்துல இருக்கிற அந்த பிளாக் கலர் போடாதீங்க, எப்படி சவுண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ன போது அது வந்து சவுண்ட் அவ்வளவா நல்லா இல்லை. அப்புறம் அந்த மிருதங்கத்தோட அவுட்டர் ஸ்கின் சொன்னேன் இல்லையா, இந்த அவுட்டர் ஸ்கின் பெரிய டயாமீட்டரா ஓரமா வெட்ட சொல்லிட்டேன். அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு சவுண்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட அவுட்டர் டயாமீட்டரும் நல்ல ஓரம் வரைக்கும் கட் பண்ணிட்டு
நல்ல பேஸ் சவுண்ட் வரதுக்காக வச்சுட்டேன். அதுல வெறும் கையால வாசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. லெஃப்ட் சைடு வந்து அப்படியே டோலக் மாதிரியே இருந்துச்சு, மிருதங்கம் மாதிரியே இருந்துச்சு. ரைட் சைடும் பிரமாதமா இருந்துச்சு. ஆனா ரைட் சைட்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெசனேட்டிங் அந்த பிளாக் ஸ்பாட்னால தான் வருது. அந்த பிளாக் ஸ்பாட் இல்லாததுனால அவ்வளோ ரெசனன்ஸ் வரல, அவ்வளோ சவுண்ட் வராதனால கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ எதேர்ச்சியா அன்னைக்கு ஒரு கச்சேரியில, அன்னைக்கு அடுத்த நாளோ இல்ல அன்னைக்கு அந்த வாரத்துல வந்து ஒரு கச்சேரியில ஒரு தவில் வித்வானோட வாசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. கச்சேரி வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, சரி புதுசா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேந்து இந்த தவில், இந்த கையில போட்டுக்கிற கூடு சொல்லுவாங்க, தவில் ஃபிங்கர் கேப்ஸ வாங்கி அத விரல்ல ஒன்னோ ரெண்டோ சும்மா போட்டு வாசிச்சு பார்த்த போது பிரமாதமா இருந்துச்சு சவுண்டு. அதாவது அந்த சவுண்ட் வந்து ரொம்ப யுனிக்கா ஒரு புதுசா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி கேட்காத ஒரு சவுண்டா இருந்துச்சு. அவ்வளோ பிரமாதமா பிரம்மாண்டமா இருந்ததுனால அந்த ஸ்பாட்லயே எங்க அப்பா மேடம் கார்த்திக், எங்க அப்பா வந்து அதுக்கு பேர் வச்சாரு. இது லெஃப்ட் டோலக் மாதிரி இருக்கு, அதனால டோலக்ல இருந்து டோ, தவிலோட கூடு போட்டு தவில் மாதிரியே சவுண்டா இருக்கு, அதனால தவில்ல இருந்து வில். ஒரிஜினலி இது வந்து மிருதங்கமா இருந்தது. இது நம்ம இது இந்த இன்ஸ்ட்ருமெண்டா மாறதுக்கு முன்னாடி மிருதங்கமா தானே இருந்தது. சோ மிருதங்கத்துல இருந்து அங்கம் மூணும் சேர்ந்து டொவிலங்கம்ங்கிற பேரு கிரியேட் ஆயிடுச்சு. இது நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு பொன்னான நேரத்துல உங்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு, இந்த வீடியோ மூலியம் உங்களோட எல்லாம் இன்டராக்ட் பண்றதுக்கு, இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் அரே ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை பத்தி பேசுறதுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது எல்லாத்தையும் பத்தி வாசிக்கிறதுக்கோ இல்ல இதை பத்தி யூஸ் பண்ணி இதை பத்தி கம்போஸ் பண்றதுக்கோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனா இதை பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு, இதை பத்தின நிறைய அனெக்டோட்ஸை ஷேர் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு கனா டீமுக்கு my utmost thanks. Thank you so much, Sarvesh, for this very knowledgeable talk. I hope the audience have listened to you and enjoyed what you have shared. We only fail if we don't try. We have to keep trying, doesn't matter how hard the circumstances are. Kana was created to motivate the young talents around the globe. As a dancer myself, I wanted a heavy motivation during this pandemic time. Such, the idea was created to premiere young dancers around the globe via YouTube. So far, Kana has been nothing but a grand success. Without further delay, now we are entering the performance segment of Kana. We have 3 beautiful guest performers: Odyssey dancer all the way from USA, Mohiniyattam dancer from India, and a beautiful Bharatanatyam dancer from India, which will be followed by our performers. I hope the audience will have patience and encourage these young talents. Shreya Karan has been learning Odissi dance since she was 4 years old from Guru Bidisha Mohanty, a disciple of Guru Sri Durga Charan Ranbir and Odissi Maestro. Guru Bidisha Mohanty is the founder and artistic director of Indradhanush Center of Excellence located in San Jose, California. Shreya loves to dance and is passionate about Odissi. She has performed in numerous festivals across the Bay Area, California, including many cultural and charity events. She has also performed internationally in the Shivapadam International Festival, Prabaham series, and at the Odissi International Festivals in Odisha, India. Shreya has also been awarded the Odissi Pratibha title twice at the Odissi International Festival in 2015 and 2016. Shreya is a junior in high school. She has completed her Madhyama Antim exam with first class and distinction and is pursuing a Visharad in the field of Odissi dance. She has been widely recognized as a rising proponent in this dance form. With her gurus and elders' blessing,
Shreya wants to continue her Odissi journey, inspire others to learn this beautiful art form and take it to the next level. Last but not the least, Shreya would like to thank Kanna International for providing this beautiful platform and inviting her to perform as a guest artist. Namaskar. My name is Shreya Karan and I'm from California, USA. I am a disciple of Guru Srimati Vidisha Mohanty. Today I'm going to be presenting an Odissi piece known as Jaya Bhagavati based on Rag Bhairavi and Tal Jati. This dance is choreographed by Guru Sri Durga Charan Ranbir. Hope you enjoy my dance. Thank you.
मांगले शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायण नमोस्तुते नारायणी नमोस्तुते जय चंद्र दिवाकर नेत्रधारी जय पावक भूषित वक्त्रधरे जय चंद्र दिवाकर नेत्रधारी जय पावक भूषित वक्त्रधरे जय भैरवी देहलीन परे जय भैरवी देहलीन परे जय अंधकार दैत्य विमोक्ष हरे नमो वरदे जय भगवती देवी नमो वरदे जय भगवती देवी नमो वरदे सृष्टि स्थिति विनाशाय शक्ति भूते सनातने गुणाश्रये गुणामये नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते जय महिषा विमर्दिनी सुरकरे जय लोक समस्त पापहरे 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 जय देवी पितामह विष्णुते जय देवी पितामह विष्णुते जय भास्कर सख शिरोवन जय भगवती देवी नमो
चन्द्रशेखर मोहिनी मा अभय वरदायिनी मा दुर्गे दुर्गतिनाशिनी धैता धै कृतकता कृतता तकिते धाधा गिना भागति गिना धैता धै कृतकता कृतता तकिते धाधा गिना भागति गिना धाधक दिन धाधक 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 दिन धाधक 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 दिन धाधक 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 दिन धाधक धा tingina 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 धाधक धाधक धै धाधक 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 धै धाधक 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 जय देवी समस्त शरीर धरे जय नाग विदर्शिनी दुख हरे जय देवी समस्त शरीर धरे जय नाग विदर्शिनी दुख हरे जय व्याधि विनाशिनी मोक्ष करे जय व्याधि विनाशिनी मोक्ष करे जय वाञ्छित दायिनी सिद्धि हरे नमो वरदे जय भगवती देवी नमो वरदे जय भगवती देवी नमो वरदे जय भगवती देवी जय भगवती शरणागत दीनाथ परित्राणाय परायणे सर्वसार्थ हरे देवी नारायणे नमोस्तुते नारायणी नमोस्तुते नारायणी ॐ नमः भगवते देवी नमो नमः ॐ नमः भगवते देवी नमो नमः ॐ नमः भगवते देवी नमो नमः नमो नमः नमो नमः Srimati Preeta Ranjini is the daughter of Gopala Krishnan and Sri Ranjini. She started learning Bharatanatyam from the age of 3 and completed her MA Bharatanatyam in Tanjavur Tamil University. She had the privilege of being trained by Guru K.V. Kumar in Kollam district, Kerala. Srimati Preeta Ranjini is the founder of Sri Natyalaya School of Fine Arts in Kolattur, Chennai. She was awarded as Kala Tilakam at the age of 10 and also awarded Nritya Sironmani and Sangeeta Natyakala Seva Acharya in 2018. Sri Gurubhyo Namah.
I'm Preetha Ranjini, classical dancer, dance teacher from Chennai. I would like to thank all the members of Kanna Online Dance Festival 2020. Today my performance is a Javali, Ragam, Paras, Talam, Adi. I would like to thank once again Kanna 2020. Thank you. Tadare na 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 tadare Smara sundaranguni sariyovare Smara sundaranguni sariyovare Sarasa koti nona vajiru havire 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 Smara sundaranguni
Srimati Shemi Ajit Neelambari is a professional classical dancer who is pursuing Mohini Attam and Bharatanatyam, and she is the founder director of Keerthanam Academy, Chennai. She started pursuing dance at the age of 4 and continued in several prestigious institutions, which includes the prestigious institute Kalagramam, Mahe, where she completed 5 years of Bharatanatyam diploma course under Kalakshetra Kamaladevi, Kalakshetra Pushpalata and Kalakshetra Sita Sasidharan, and she is a disciple of Padmashri Kala Mandalam Keshamavati for Mohiniyattam. She is a Dushan great artist. Some of her notable performances and awards are Ghana Mukunta Priya Margari Mahotsav, Natya Pravina Award by Sarathi Academy, and Natya Manjira by Sandhya Ravli All India Dance Festival. All India Radio Dance Performance, Bharatiya Vidya Bhavan Margari Mahotsavam, Aval Sringaram and Bharatiyan Dance Productions, Jnanodayam Dance Production with Keerthanam, Ritgriham Kalai Sangamam at MBPJ Civic Hall, Malaysia, Natyanjali Dance Festival, Chidambaram, Tiruvadigai Natyanjali Festival, Mahalingapuram Ayyappan Temple, Mamallapuram Dance Festival, Mahapalipuram, Tourism Departments, Onagosham, Trivandrum, Murajapam Festival, Sri Padmanabha Temple. Namaste. Maharaja Swati Tirunal made an incredible contribution to the field of Indian classical music. Even today, he is admired through all the world. Every dancers, especially Mohiniyattam dancers, are fond of his composition. His life was a surrender to the Lord Sri Padmanabha, and his compositions, whether literary or musical, are in praise of his glory. Maharaja was born on 16th April 1813, the day of Swati, or we say Jyoti Nakshatra. So he was named as Swati Tirunal. And presenting to you Swati Tirunal Kruti, dance choreographed by Padmasri Awardee, my Guru, Srimati Kalamandalam Kshemavi teacher. பூந்தேன்
സഖി വിരഹം 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 പൂണ്ടുവലഞ്ഞിടും കാമിനി പൂന്തേ നേർമൊഴി സഖി ഞാൻ വിരഹം പൂണ്ടുവലഞ്ഞിടും കാമിനി പൂന്തേ നേർമൊഴി സഖി ഞാൻ വിരഹം പൂണ്ടുവരഞ്ഞിടും കാമിനി പൂന്തേ നേർമൊഴി സഖി ഞാൻ വിരഹം പൂണ്ടുവരഞ്ഞിടും കാമിനി ശാന്ത ഗുണനാകുമെൻ കാന്തൽ ശ്രീ പത്മനാഭൻ ശാന്ത ഗുണനാകുമെൻ കാന്തൽ ശ്രീ പത്മനാഭൻ ശാന്ത ഗുണനാകുമെൻ കാന്തൽ ശ്രീ പത്മനാഭൻ സ്വാന്തമോദം കലർന്നു സപതി വരുന്നതെന്ന് ശാന്ത ഗുണനാകുമെൻ കാന്തൽ ശ്രീ പത്മനാഭൻ സ്വാന്തമോദം കലർന്നു സപതി വരുന്നതെന്ന് സഖി മൊഴി സഖി ഞാൻ വിരഹം പൂണ്ടുവലഞ്ഞിടും കാമിനി കാലേ ചാരുശീലേ മമചാരേ വൽനിന്നിഹ ബാലേ ചാരുശീലേ മമചാരേ വൽനിന്നിഹ രാത്രി കാലേ മോദത്താലെല്ലൂടെ പാലേ കസ്തൂരി കാലിബനം ചെയ്യും പാലേ ചാരുശീലേ മമചാരേ വൽനിന്നിഹ രാത്രി കാലേ മോദത്താലെല്ലൂടെ പാലേ കാലിബനം ചെയ്യും പാലേ ചാരുശീലേ മമചാരേ വൽനിന്നിഹ രാത്രി കാലേ മോദത്താലെല്ലൂടെ പാലേ കസ്തൂരി കാലിബനം ചെയ്യും സഖി മൊഴി സഖി ഞാൻ വിരഹം പൂണ്ടുവലഞ്ഞിടും കാമിനി
പാടി മെല്ലെ പാടി നല്ല പാടീരം അണഞ്ഞു പാടി മെല്ലെ പാടി നല്ല പാടീരം അണഞ്ഞു മുല്ലമാല ചൂടിരസതാടിയോട് വീടി പകർന്നു കൊണ്ടാടിരവിപ്പത് പാടി മെല്ലെ പാടി നല്ല പാടീരം അണഞ്ഞു 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 മുല്ലമാല ചൂടിരസതാടിയോട് പീടി പകർന്നു കൊണ്ടാടിരവിപ്പതെന്ന് പാടി മെല്ലെ പാടി നല്ല പാടീരം അണഞ്ഞു മെല്ലെ പാടി നല്ല പാടീരം അണഞ്ഞു മുല്ലമാല ചൂടിരസതാടിയോട് പീടി പകർന്നു കൊണ്ടാടിരവിപ്പതെന്ന് പാടി മെല്ലെ പാടി നല്ല പാടീരം അണഞ്ഞു പാടി മെല്ലെ പാടി നല്ല പാടീരം അണഞ്ഞു പാടി മെല്ലെ പാടി നല്ല പാടീരം അണഞ്ഞു മുല്ലമാല ചൂടിരസതാടിയോട് പീടി പകർന്ന് കൊണ്ടാടിരവിപ്പതൻ സഖീ മൊഴി സഖി ഞാൻ വീരകം പൂണ്ടുവലിടും നേ കാമിനി 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 नात्र कीटता नाच रख कोटि तादिता तेदते तिरगतो गीतुकु नुगुदगति नात्र कीटता नाच रख कोटि तादिता तेदते तिरगतो गीतुकु तो नाच रख कोरी कांति तते तते दिरगतु गीतुकु नुकुतक धीम
तेरते तिरगतु गेतु कुतक दीन नात्र केट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र कीट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र केट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक नात्र कीट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र केट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र केट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र केट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र केट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र केट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र कीट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र कीट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र कीट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन नात्र कीट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन पाँच पायल कहो जनन जनन पाँच पायल कहो जनन जनन पाँच पायल कहो जनन 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 तुम जनन 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 तुम जनन 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 पाँच पायल कहो जनन 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 तुम जनन 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 तुम जनन 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 गेतु कुतक दीन नात्र केट तो नाच रह कोरी कांति तते दिरगतु गेतु कुतक दीन गान गावे ततरते तते गान गावे ततरते तते धीम तधीम ततददा धीम तकिट तगधीम धीम तकिट तगधीम धीम तकिट तगधीम अरदो अरदो अरगेतु कुतक दीन तधीम ततददा धीम तकिट तगधीम धीम तकिट तगधीम धीम तकिट तगधीम अरदो अरदो अरगे
तुकु नुकु तक धीम नात्र केट तो नाच रख कोरी तादी ताम ते तते दिरगदुगे तुकु नुकु तक पद्मनाभ तुम्हारी लीला पद्मनाभ तुम्हारी लीला पद्मनाभ तुम्हारी लीला पद्मनाभ तुम्हारी लीला क्या कहूँ मैं सावरो ताप संकट हरण आयो शोक मारो तुम हरो ताप संकट हरण आयो शोक मारो तुम हरो पद्मनाभ तुम्हारी लीला क्या कहूँ मैं सावरो ताप संकट हरण आयो शोक मारो तुम हरो तदिं तदिं दिरना उदनिद तानि तानि तदिं तदिं दिरना तदिं तदिं दिरना उदनिद तानि तानि तदिं तदिं दिरना तादित्तुं तगदनि हरिदधानि दरदानदि अलरि अलरि दगददां दानि दगददां दानि दगददां दानि धीं 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 तनि अलरि धों 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 तगदनि अलरि धीं 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 तगदिगुतनि अलरि गे तुकु नुकु तक धीं नाथ केट तो नाच रख गोरी कांति दम ते तदे दिरगदुगे तुकु नुकु तक धीं नाथ केट तो नाच रख गोरी कांति दम ते तदे दिरगदुगे तुकु नुकु तक धीं नाथ केट तो नाच रख गोरी कांति दम ते तदे दिरगदुगे तुकु नुकु तक धीं नाथ केट तो नाच रख गोरी कांति दम ते तदे दिरगदुगे तुकु नुकु तक धीं नाथ केट तो नाच रख गोरी कांति दम ते तदे दिरगदुगे तुकु नुकु तक धीं कुनुकु तक धीं कुनुकु तक धीं Namaskaram, I am Nityashri. Vaishnavi, Sita Lakshmi, Manan, Aishwarya, Sharanya, Anupama, Rahima. We are going to perform Ganesha Vandanam, which is set in Ragam, Hamsadvani and Talam Adi. Thank you. झम तक झम तज्झम तद्धित्ताम आम ताम ताम धित तरिकिड तकत झम तक झम तज्झम तद्धित्ताम आम ताम ताम धित तरिकिड तकत झम तक झम तज्झम तद्धित्ताम आम ताम ताम धित तरिकिड तकत झम तक झम तज्झम तद्धित्ताम आम ताम ताम धित तरिकिड तकत झम तक झम तज्झम तद्धित्ताम आम ताम ताम धित तरिकिड तकत झम तक झम तज्झम तद्धित्ताम आम ताम ताम धित तरिकिड तकत झम तक झम तज्झम तद्धित्ताम आम ताम ताम धित
తరికిడ తక Namaskaram. I am Akshaya Ramkumar, 13 years old, studying in DPS Bangalore, India. I have been learning Bharatanatyam since I was 9 years old. My guru Srimati Pallavi Raghavendra, founder, artistic director and choreographer of Anurag Kala Vukala. My guru has done her graduation in Bharatanatyam and her post-graduation in choreography. My guru has been a pillar of support for me by guiding me and teaching me throughout my dance journey. I would also like to thank Mrs. Amritini Shivaharan and the Kanna team for giving me this opportunity. Now I will be performing Ashtalakshmi Stotram set to Adi Tata. सुमनस वंदित सुंदरी माधवी चंद्र सहोदरी हे ममये मुनिगण मंडित मोक्ष प्रदायिनी मंजुल भाषिणी वेदनुते पंकजवासिनी देव सुपूजित सद्गुणवाशिनी शांतियुते जय जय हे मधुसूदन कामिनी आदिलक्ष्मी सदा पालय माम्। अयि कलिकल्मष नाशिनी कामिनी वैदिक रूपिणी वेदमये क्षीरसमुद्भव मंगलरूपिणी मंत्रनिवासिनी मंत्रनुते मंगलदायिनी अम्बुजवासिनी देवगणाश्रित पदयुते जय जय हे मधुसूदन कामिनी धान्यलक्ष्मी सदा पालय माम्। जय वरवर्णिनी वैष्णवी भागवी मंत्रस्वरूपिणी मंत्रमये सुरगण पूजित शीघ्र फलप्रद ज्ञान विकासिनी शास्त्रनुते भवभयहारिणी पाप विमोचनी साधुजनाश्रित पादयुते
जय जय दुर्गति नाशिनी कामिनी सर्वफलप्रद शास्त्रमये रथ गज तुरग पदादि समावृत परिजन मंडित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित ताप निवारिणी पादयुते जय जय हे मधुसूदन कामिनी गजलक्ष्मी रूपेण पालय माम्। अयि खगवाहिनी मोहिनी चक्रिणी रागविवर्धिनी ज्ञानमये गुणगणवारिधि लोकहितैक्षिणी स्वरसप्तभूषित गाननुते सकल सुरासुर देवमुनीश्वर मानव वन्दित पादयुते जय जय हे मधुसूदन कामिनी संतान लक्ष्मी सदा पालय माम्। जय कमलासनी सद्गतिदायिनी ज्ञानविकासिनी गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसर भूषित वासित वाद्यनुते कनकधरास्तुति वैभववन्दित शङ्कर देशिक मान्यपते जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्। प्रणद सुरेश्वरी भारती भार्गवी शोकविनाशिनी रत्नमये मणिमय भूषित कर्णविभूषण शान्ति समावृत हास्यमुखे नवनिधिदायिनी कलिमलहारिणी कामितफलप्रद हस्तयुते जय जय हे मधुसूदन कामिनी विद्यालक्ष्मी सदा पालय माम्। धिमि धिमि दिन धिमि दिन धिमि दिन धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये घुम घुम गुं घुम गुङ्गुम घुं घुम शङ्खनिनाद सुवाद्यनुते वेदपुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनी धनलक्ष्मी रूपेण पालय माम्। जय जय हे मधुसूदन कामिनी धनलक्ष्मी रूपेण पालय माम्।
Namaskar. My name is Anya Rao. I am a student of Guru Amritini Shivaharan. I have been learning dance from her for the past 7 years. Today, I will be performing to the song Ananda Nartana Ganapati, set to Ragam Nate, Talam Adi, composed by O.V. Subbayar and choreographed by my Guru Amritini Shivaharan. Thank you, Team Kanna, for giving me this wonderful opportunity. नर्तन गणपतिं भावये किट्ट तुम किट्ट नम किट्ट दा किट्ट धिक किट्ट तुम किट्ट नम किट्ट तत्रगदम 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 आनन्द नर्तन गणपतिं भावये तक किट्ट तक धिक किट्ट तक तुम किट्ट तक दम किट्ट तत्रगदम 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 सदानन्द नर्तन गणपतिं भावये धिम्मे तकिट्ट तक धिम्मे तकिट्ट तद्धिम तत्रगदम तद्धिम तत्रगदम तद्धिम करगदगदम परमानन्द नर्तन गणपतिं भावये चिदाकार मूलाधार ओंकार गजवदनं परमं परमानन्द नर्तन गणपतिं भावये चिदाकार मूलाधार ओंकार गजवदनं परमं परमानन्द नर्तन गणपतिं भावये चिदाकार मूलाधार ओंकार गजवदनं परमं परमानन्द नर्तन गणपतिं भावये चिदाकार मूलाधार ओंकार गजवदनं परमं परमानन्द नर्तन गणपतिं भावये सानन्द मुनीन्द्र गणनुत शिवशङ्करि मानस विलीयमानं सानन्द मुनीन्द्र गणनुत शिवशङ्करि मानस विलीयमानं तन्त्रीलय समन्वित गन्धर्व सारणवराणुगेयमानं तन्त्रीलय समन्वित गन्धर्व सारणवराणुगेयमानं सानन्द मुनीन्द्र गणनुत शिवशङ्करि मानस विलीयमानं तन्त्रीलय समन्वित गन्धर्व सारणवराणुगेयमानं दीनजनमन्दारम् अनुपम दिव्यकलेवर शोभायमानं दीनजनमन्दारम् अनुपम दिव्यकलेवर शोभायमानं हासमानं असमानं भजमानं भक्तजनसम्मानं हासमानं असमानं भजमानं भक्तजनसम्मानं पामगमारि सा सरि सा तरिधणत झणुत किटतलाङ्गुतक पामगमारि सा सरि सा तरिधणत झणुत किटतलाङ्गुतक पमग परि सा सरि सा तरिधणत झणुत किटतलाङ्गुतक पमग परि सा सरित तक धरत झणुत किटतलाङ्गुतक धीनुत धीनुत धी ततैयत धीनुत धीनुत धीर ततैयत तधनं तरित तकधनं धनं तरितै 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 तरि तरि तरित धिमि धिमि धिमित झणु झणु झणुत किट किट किटत दिवि पदनुतं पद सरसिजं मग पमनिप मदकतनिवं मदकरिमुखं प्रणवनिनदम् अजितं अनगं शुभदं परमं कनकाम्बरधरणम् एकरदनं तद्दित्तकधनं तकतदरिदित्तकधनं तकतदरितकधनं तकतदरित
Priyanka Ravindran. I am from Chennai, Tamil Nadu. I am learning Bharatanatyam from the age of 5 under the guidance of Guru Srimati Sheila Ranganathan, Chennai. Now, I am doing my post-graduation in Bharatanatyam from Azhagappa University, Karaikudi. I have done many programs and I have also got Kalai Ilamani Award from Government of Tamil Nadu. Now, I am doing a Kirtanai song on Lord Durga Shri Chakra Raja Simhasaneshwari. Ragam Ragamaliga, Talam Adi. Thank you. श्री चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये श्री चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी श्री चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके भुवनेश्वरी श्री चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके भुवनेश्वरी आगम वेद कलामय रूपिणी आगम वेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी अखिल चराचर जननी नारायणी नागकंकण नटराज मनोहरी नागकंकण नटराज मनोहरी ज्ञान विद्येश्वरी राजराजेश्वरी ज्ञान विद्येश्वरी राजराजेश्वरी श्री चक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके भुवनेश्वरी பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் அகமுற காணவும் உலகம் முழுதும் அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னாள் கொடுமை
நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நிழலெனத் தொடர்ந்த முன்னாள் கொடுமையை நீங்கச் செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே புவனேஸ்வரி. துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்தாய் துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்து உன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் தொடர்ந்து முன்மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தல் நாடலை காணச் செய்தாய் அன்பை புகட்டி உந்தல் நாடலை காணச் செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அன்பை புகட்டி உந்தல் ஆடலை காணச் செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி நாக நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே புவனேஸ்வரி புவனேஸ்வரி புவனேஸ்வரி. I'm Ananya, studying in Sishya OMR in class 7A. I have been learning Bharatanatyam from my guru Sri Amarnath Ghosh for the past 3 years. I feel very fortunate to have been given this opportunity to perform in the Kanha International Dance Festival. I wholeheartedly thank my guru and the Kanha International for giving me this opportunity. Today, I'm going to be dancing for the song Uma Maheshwari on Parvati. It is a kirtanam that is set to Ragam Revati and Talam Adi, and it is being choreographed by my guru, Sri Amarnath Ghosh. I hope you all will enjoy it. Thank you. सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो उमा महेश्वरी माते उमा महेश्वरी माते सिंहवाहन
जग तरी ता तजम तरी झम तजग तरी ता दे ता ता दे ते करते करते तुम ता करते करते तुम ता करते को करते करते तुम ता किट ते किट ता करते करते तुम ते किट ता करते को करते करते तुम उमा महेश्वरी माते सिंहवाहन प्रिय जननी 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 उमा
विहारिणी करुणामय हृदये अन्नपूर्णेश्वरी श्री सरसिजनाभ सहोदरी सुरगणवन्दित पादे सरसिजनाभ सहोदरी सुरगणवन्दित पादे सुरागभावलय भरित संगीतकला वर्धिनी सुरागभावलय भरित संगीतकला वर्धिनी उमा महेश्वरी माते सिंहवाहना प्रियजननी उमा महेश्वरी माते सिंहवाहना प्रियजननी उमा महेश्वरी माते Namaskar. I am Pooja, student of Srimati Nivedita Satish Kumar. I would like to take this opportunity to thank all our gurus for letting their students to be part in Kana. Without your support, Kana won't be possible. Our humble namaskarams to Guru Amarnath Ghosh from India, Guru Vidisha Mohanty from USA, Guru Nivedita Satish Kumar from India, Guru Pallavi Raghavendra. Thank you for your contribution. Thank you guest performers, Ms. Shreya Karan, Srimati Shemi Ajit Neelambari and Srimati Preeta Ranjan. Thank you for your wonderful. Such a wonderful back-to-back performances by all the talented dancers from India, Singapore and USA. Thank you and very well done. On behalf of Team Kana, I would like to thank our collaborators, Lisha, Literary Club Singapore, Tokyo Tamil TV and Tokyo Tamil Sangam. Thank you for your contribution. I think the teaching profession was more contributed to the future society than any other single profession because my teacher believed in me and I never gave up. Now I am flying on my dreams. I wish all my friends to do the same. Now we came to the end of Kana episode 9. Stay tuned until final of Kana episode 10. Next week Saturday 7 PM at Singapore time for closing season 1.